பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வத்திற்கும் துதிகர மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த புனித வெள்ள ஆராதனை கடந்து வருகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை. இயேசு சொன்ன 4வது வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46 வாசிக்கிறோம். மத்தேயு 27:46. ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். இந்த நாளிலே ஒரு கேள்வியோடு கூட இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறார். இப்ப ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்த நாள். இது சந்தோஷமான நாளா துக்கமான நாளா? நீங்களே சொல்லுங்க. சந்தோஷமான நாளா? சரி, ரைட்டு, சந்தோஷமான நாள் தான். இப்போ ஊரில் டெத் ஆயிடுச்சு, அந்த வீட்டை துக்க வீடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு மனசு இறந்து போயிட்டா அந்த வீட்டில் துக்க காரியம் நடக்குது, துக்கம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அடைஞ்ச நாளுக்கும் இந்த மனிதன் இறந்த நாளுக்கு என்ன வித்தியாசம்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, இல்லைன்னா நானே சொல்கிறேன். அதாவது ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டாரே தவிர மற்றபடி மனுஷன் இல்லை. அவர் ஒரு தெய்வம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்த தேவன். இது நமக்கு ஒரு சந்தோஷமான நாள், இது துக்கமான நாளே கிடையாது. பைபிளே அப்படி சொல்லப்படல. ஆனால் இதை துக்க நாளாக கொண்டாடுறாங்க. அது ஒரு தேவையில்லாத காரியம்தான். அப்போ நாம் எவ்வளோ ஒரு பாக்கியவான்களாக இருப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க் 15:34 இதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில் இயேசு பொழிந்த 4வது வார்த்தையான இதை சங்கீதம் 22 நிறைவேறுவதாக இயேசு கூறியிருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கு இடையே இருந்த உறவு ஒருபோதும் பிரித்திராத உறவு. அதாவது குமாரனுக்கும் பிதாவாகி தேவனுக்கு இருக்கிற உறவு எப்பவுமே பிரிக்க முடியாத உறவு. அவர்களுக்கு இடையில் பங்குகுலத்தின் பாவம் குறுக்கிட்டதால் மிகச்சிறிய காலங்களோ பிழப்பட்டது. ஏன் பிரிக்கப்பட்டதுன்னா, நம்ம உலக மக்களுடைய பாவங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நெருக்கும் போது பிதாவினால் ஒரு இமை, அதாவது இப்ப கண்ணு மூடி கண்ணு தொடக்கிற அளவுல தான் அவர் கைவிடப்பட்டாரு. ஆனா அந்த காரியத்தையே இயேசு கிறிஸ்துவால தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் தாங்க முடியாம தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் பிதாவின் எடுத்து ஆண்டவர் கெஞ்சினாரு. அப்ப இந்த உலகம் எவ்வளவு பாவத்தில் இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. அதாவது பிதா இயேசு கிறிஸ்து கை விடுறாரு அப்படின்னா, அப்போ உலகத்துல மக்கள் எவ்வளவு பாவத்தில் இருந்திருப்பாங்க நாமளே யோசிப்படணும். இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், நீதியை இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் சொல்லி பிதா சொல்றாரு. அப்ப மக்கள் எவ்வளவு பாவத்தில் இருக்கிறாங்கன்னு இந்த வசனத்தை வச்சு நாம தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட நம்முடைய பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இந்த பூமியில ரத்தம் முழுவதும் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவினார். நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதற்கு நாம் விவசாயம் வாசிச்சீங்களா? அந்த வசனத்தின்படி நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாத்துக்காக தான் அவர் அடிப்பட்டாரே தவிர தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடிப்பட்டார். இந்த மனுஷன் இப்படி வீணா போறானே, இவனுக்கு என்ன பரிகாரம்? ஆடு வெட்டினா பரிகாரம் இல்லை, கோழி வெட்டினா பரிகாரம் இல்லை, மாடு வெட்டினா பரிகாரம் இல்லை. பரிசுத்தமுள்ள ஒரு ரத்த சிந்தனாதான் மக்களுக்கு விடுதலைன்னு சொல்லி பிதாவினால் அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு வந்ததான் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவன். எவ்வளவோ சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கிறோம். எந்த சாமி உயிரோடு எந்திரிக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் உயிரோடு எழுந்த தேவன். வேற எந்த சாமியும் கிடையாது. அதை நான் உடைச்சு சொல்ல விரும்பல, வேண்டாம். நமக்கு அந்த வார்த்தை தேவையில்லை. நம்ம ஆண்டவர் வார்த்தை மட்டும் நம்ம தியானிப்போம். அது நம்ம எல்லாம் இருக்கணும். அறிஞ்ச வார்த்தை அது நமக்கு வேண்டாம். அப்போ அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். மிகச்சிறிய கால அளவு பிளவுபட்டது. நம்ம
நமது பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக பாவமாக கட்டப்பட்ட போது பிதாவே என்று அழைக்காமல் நமது பிரதிநிதியாக என் தேவனே என்று அழைத்தார். இப்ப ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கணும்னா நம்ம நேரடியாக பார்க்க முடியுமா? முடியாது. அவர்கிட்ட ஒரு பிரதிநிதி இருப்பான், அவனுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருப்பான், அவங்க கிட்ட உத்தரவு வாங்கி அதுக்காக போய் அவரை பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய பிரதிநிதியா பிதாவின் இடத்துல நின்னாரு. வேற எந்த மனுஷனும் நிற்க முடியாது. அப்ப அவர் நம்முடைய பிரதிநிதி யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பிரதிநிதியா நின்றுதான் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தை கேட்கிறாரு, பிதாவே இந்த ஜனங்களாம் இப்படி பாவத்தில் அழிகிறாங்களே, இதுக்கு என்ன வழி அப்படின்போது பிரதிநிதியா நமக்காக பணிஞ்சு பேசும்போது சொல்லாரு, உன்னுடைய ரத்தம் சிந்தனாதாப்ப பாவம் நீக்கப்படும், வேற வழியே இல்லைப்பா அப்படின்போது ஒரு சிறு மூன்று கூட சொல்லிக்காம தன்னுடைய ரத்தங்களை இந்த உலகத்தில் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக கழுவப்பட்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை கழுவினவர். பிதாவை என்று அழைக்காமல் நமக்கு பிரதியாக என் தேவனே என் தேவன் என்று அழைத்தார். அதாவது இயேசு என் தேவனே என் தேவன், பிதாவை இயேசு அழைச்சிருந்தாலும் இயேசு தேவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரும் தேவன் தான், பிதாவும் தேவன் தான், பரிசுத்த ஆவியானவருக்கு அவரும் தேவன் தான். அப்ப தேவனுடைய தேவனே உங்களுடைய தேவன் அப்படின்னு சொல்றது சங்கீதம் 45:7 சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி எபிரேயர் 1:9 எழுதப்பட்டிருக்குது. இதை தவிர இன்னும் பல சான்றுகள் பைபிள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்ல நமக்கு டைம் இல்லை. இன்னும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சேர்த்து இயேசுவால் பிதாவிற்கு பிரித்ததை சகிக்க முடியாமல் தான் கதர்னாரு. இயேசுவின் பாடுகளில் உச்சகட்டம். இயேசு இந்த பூமிக்கு அனுபவிச்ச பாடுகள் எதுன்னா இதுதான் உச்சகட்டம். என் தேவனே என் தேவன் கைவிடப்பட்டினது கூப்பிடாரு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய உச்சகட்டமான ஒரு காரியம். உச்சகட்டம்னா ரொம்ப மேல முடிய போகுது, அந்த உச்சகட்டம் முடிய போகுது. அதுதான் ஆண்டவர் சொல்றது. இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடக்கூடாது. மற்றவர்களால் கைவிடப்படுதல் என்றால் என்ன என்ற அனுபவத்தை புரிந்து கொள்ளதான் அப்படி இருக்கிறவங்களுக்கு அது மாறித்தே காமிச்சாரு. இயேசு நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. ஆனா நம்மளை கைவிடப்படுறாரு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துதான் என் தேவனே ஏதானே கைவிட்டாருன்னு இயேசு கேட்கிறாரு பிதாவின் இடத்துல. அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தர் சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி துரோகம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பிதாவின் இடத்தில் ஆண்டவர் என் தேவனே என்னென்ன கைவிட்டீர்னு கேட்கிறாரு. என்றால் என்ற அனுபவத்தை புரிந்து கொள்வதற்கு அப்படி இருப்பவர்கள் ஆறுதல் செய்யும்படியாக இயேசு பிதாவினால் கைவிடப்பட்டார். நமக்காக பிதாவினால் கைவிடப்பட்ட சிலுவையில் தொங்கிய இயேசுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நம்முடைய எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டாரு. நம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றி நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவிட்டாரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் அதுக்கு என்ன செய்யணும்னா, நாம் இயேசுக்கு செய்யக்கூடிய கைமாறு என்னன்னா அவருக்காகவே வாழணும், இயேசுக்காக வாழணும். நமக்காக வாழ்றது அது குடும்ப வாழ்க்கை, அது பொதுவான வாழ்க்கை, அது வேற விஷயம். ஆவிக்குரிய ஜீவன் வரும்போது இயேசுக்காக தான் நாம் வாழணுமே தவிர மனுஷனுக்காக வாழணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை பற்றிய சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதாவது ஆண்டவர் இந்த பூமிக்கு நமக்காக பாவத்தில் இருந்து நம்மளை ரத்த சித்தி மீட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை எத்தனையோ பேர் ஆண்டவரை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லணும். அது நமக்கு தலையாய கடமை. அதே மாதிரி அவரை அனுதினமும் போட்டு துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்ப்படுறது. வீட்டில் நம்முடைய தனி ஜபத்தில் அவரை துதிக்கணும், பாடணும். அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். ரசிக்கப்படாத புறஜாதி மக்களுக்காக நாம் சொல்லணும். உங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளில் யாராவது ஒருத்தருக்கு போய் நீங்கள் இந்த ஆண்டவர்களுக்காக சிலர் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு உங்களுக்கு இப்போ தெரியும், பின்னாட்களும் தெரியும். நாங்கள் இந்த காரியத்தை வருஷம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஒரு வருஷம் கூட தவறாமல் ஒவ்வொரு ஊராக போய் அந்த ப்ரேயர் போட்டு போய் சொல்லுவோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக போட்டு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் நாங்கள் அதை சொல்ல கண்டிப்பாக போவோம். நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை போய் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, நமக்காக ரத்த சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவினார்னு சொல்லி நீங்களும் கர்த்தருக்கு சித்தமானால் யாரோ ஒருத்தருக்காச்சும் இந்த சத்தியத்தை சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு,
இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், மிகுந்த இரக்கங்களால் உன்னை சேர்ந்து. அதை கண்ணு மூடி கண்ணு திறக்கிற அளவு தான் கைவிட்டேன். பயங்கரமான இரக்கம், அந்த ஆண்டோடைய இரக்கத்துக்கு அளவே கிடையாது. அந்த அளவில்லாத இரக்கத்தினால தான் திருப்பி இயேசு கிறிஸ்துவை சேர்த்து கொண்டார். அப்போ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஒருபோதும் விட்டு விலக மாட்டாரு, ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டாரு. இப்போ ஒரே இந்த உலக மக்களின் பாவத்துக்காக ஒரு செகண்ட்ல அவர் வருத்தப்பட்டாருன்னா, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் இன்னும் எவ்வளோ பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், அது நமக்கே தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து வருத்தப்படுவாரா, வருத்தப்பட மாட்டாரு? வருத்தப்படுவார். அப்போ நம்ம பாவத்தை செய்யலாமா இல்லை செய்யக்கூடாது? செய்யக்கூடாது தானே. பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்த ரத்தத்தில் சிந்தினாரு. அவரே பிதாவினால கைவிடப்பட்டதை தாங்க முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு என் தேவனே என்று கதறினாரு. நாம் எவ்வளவோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கூட எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம். ஆனால் அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ வருத்தப்படுவார்கள் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்குறோம். நம்ம வர்றோம், கும்பிட்றோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். அது ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய காரியம், அது வேற விஷயம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது. அந்த பாவம் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வருத்தப்படுவார். பிதாவினால் எப்படி கைவிடப்பட்டு வருத்தப்பட்டாரோ அதே மாதிரி நாம் பாவம் செஞ்சால் இயேசு கிறிஸ்து வருத்தப்படுவார். இன்னைக்கு நாம் ஒரு உறுதி எடுப்போம், ஆண்டவரே எங்கள் வாயிலையோ எங்கள் கண்ணிலையோ எங்கள் உடம்புல இருக்கிற அங்கங்களையும் எந்த பாவம் நாங்கள் செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் பாவ அறிக்கையிடணும். நம்ம ஜபத்தில் வைக்கும்போது உட்காரும் போது முன்னே பாவ அறிக்கைட்டு தான் ஜபத்தையே பண்ணணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழியில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை செஞ்சாதான் நமக்கு பாவம் பண்ணி கொண்டு. பாவ அறிக்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. என்னமோ படிக்கிறோம், இது பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. பாவ அறிக்கை ஒவ்வொரு நாள் செய்யணும். அந்த ஏசாயா 53 கடைசி வசனம் வாசிங்க, 12வது வசனம் முடிக்கலாம். ஏசாயா 53:12 இன்னைக்கு படிச்சதான அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை உலக மக்களின் அத்தனை பாவங்களையும் தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்கள் அவர் தம் கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆனால் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்றாரு, வேண்டிக் கொண்டு அவருக்கு ஒரு பங்கை கொடுக்குறாரு. அக்கிரமக்காரருடைய பாவங்களுக்கு வேண்டிக் கொண்டு அந்த பாவங்களால் நீக்கப்பட்டு அந்த நீக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பங்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்ம பாவ அறிக்கை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நாம் கரெக்டாக இருந்தோம்னா ஆண்டவர் தம்முடைய பங்கை நமக்காக கொடுப்பார். ஆண்டவருடைய பங்குகள் சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய பங்கெல்லாம் பெறணும்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. எல்லா நாளையும் பரிசுத்தமாக இருந்து அவருடைய வழியில் நடந்து அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சால் தான் அவருடைய பங்கை நம்ம கொடுப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. இந்த வார்த்தை பேச வைத்த தேவனுக்கு நன்றி. இந்த வார்த்தையை செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் மனசில் விட்டு அதன்படி நடக்கும்படி இயேசு நாமத்துக்கு